சிறகடிக்க ஆசை இன்றைய எபிசோடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. டீச்சர் வந்து ரோஹிணிகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. உங்கள் பையன் நல்லா படிக்கிறான் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கு எல்லாமே வித்யா தான் பதில் சொல்கிறான். கிறிஷ் இருந்துக்கிட்டு இது அம்மா மாதிரி இல்லைன்னு சொல்லி பேசுகிறாங்க. அண்ணாமலையும் ஏன் இவங்க மாஸ்க் போட்டுக்கிட்டு இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு யோசிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. இடையில வித்யாவுக்கு இருமல் வந்துடுது. இருமல் வந்தானே ரோஹிணியோட அம்மா எந்திரிச்சு போய் தண்ணி குடி அப்படின்னா அங்கேருந்து நின்று பேசினா தெரியாது, இங்கே வந்து உட்காந்து இந்த கேமராவுக்கு முன்னாடி நின்று பேசினாதாம்மா தெரியும் அப்படின்னு டீச்சர் சொல்கிறாங்க. சரி நீங்கள் பேசாமல் உட்காருங்க அப்படின்னு அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லையாட்டிருக்குது அப்படின்னு ரோஹிணியோட அம்மா சொல்கிறாங்க. எந்திரிச்சு கொஞ்சம் நேரம் தண்ணி குடிச்சிட்டு மறுபடியும் பேசிகிட்டு இருக்கிறப்ப கிரிக்கெட் நிறையா விளையாடுறான், அதனால் கிரிக்கெட்டில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணி நாங்கள் இங்கே சொல்லிக் கொடுக்குறத பச்சு பண்ணானா பிக்கப் ஆயிடுவா அப்படின்னு. சரி ஓகே அப்படின்னே, சரி உங்களுக்கு உடம்பு சரியில்லையாட்டிருக்குது, நீங்கள் மெட்ராஸ் வந்தோடனே எங்களை வந்து பார்த்து பேசிக்கிங்க, இப்போ இதில் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் இப்போ ஆன்லைன் இதை கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ணிட்டோன்னே முத்து மீனாவும் கோயிலுக்கு போயிட்டு வராங்க. வந்தானே நேரம் மீட்டிங் முடிஞ்சிருக்குமா என்னன்னு தெரியலையே அப்படின்னா, இல்லை அதான் வந்துக்கிட்டு இருக்காங்கன்னு முடியலையா இருக்குது, இப்போ தான் வர்றாங்க அப்படின்ட்டு கிறிஸோட பாட்டி வரதை பார்த்துட்டு 2 பேர் பேசிட்டு திருநீர் பூசி விட்டுட்ருக்காங்க. பூசி விட்டுட்டு சரி என்ன சொன்னாங்க, அவங்க அம்மா பேசுனாங்களா எடுத்தாங்களா அப்படின்ட்டு, ஆண்டி எங்கள் அம்மா மாஸ்க் போட்டுட்டு முடியெல்லாம் உங்களுக்கு நிறையா இருக்கும், ஆனால் இதில் கம்மியாக இருந்துச்சு, மாஸ்க் போட்டுக்கிட்டு கண்ணாடி போட்டுக்கிட்டு பேசுனாங்க, எங்கள் அம்மா மாதிரியே தெரியல அப்படின்னு கிறிஸ்து சொல்கிறத பாட்டி விரட்டுறாங்க. டே கம்முனு அப்படின்னு சொல்லி விரட்டுறாங்க. விரட்டிட்டு சரி அதை பற்றி விடு பேசிக்கலாம் அப்படின்னு விட்டாங்க. முத்து இருந்துட்டு சரி பக்கத்தில் நல்லா ஹோட்டல் இருக்குது வாங்க சாப்பிட்டுட்டு அப்புறம் நான் வீட்டில் கொண்டு போய் ட்ராப் பண்ணுறேன் அப்படிங்கிறப்ப, வேணாம் கிறிஸ்துவோட அம்மா ஹோட்டலில் எல்லாம் சாப்பிட வேணான்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு கிறிஸ்துவோட பாட்டி சொல்கிறாங்க. இல்லை அவன் வந்துட்டு இல்லை நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னானே, அம்மா இது மாதிரியெல்லாம் சொல்லலை பாட்டி, நீங்கள் பொய் சொல்கிறீங்க அப்படின்னா, டே நீ தான்டா பொய் சொல்கிற, ஹோட்டலுக்கு போகிறதுக்காக நீ பொய் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்துவோட பாட்டி அவனை திட்டுறாங்க. திட்டிட்டு இல்லை நாங்கள் கிளம்புறோம், நேரம் ஆயிடுச்சு, நாங்கள் எப்பவும் வர ஆட்டோ இருக்குது, அந்த ஆட்டோலேயே நாங்கள் கிளம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போகிறாங்க. என்னன்னு தெரியல, இவ்வளோ நாள் கழித்து நம்ம பார்க்குறோம் எடுக்கிறோம், ஏன் இவங்க பேசாமல் இப்படி போகிறாங்க, இது என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு மீனா சொல்கிறான். முத்து அதே தான் சொல்கிறேன், என்னன்னே தெரியல, இவங்க முதல் மாதிரியெல்லாம் இல்லை, இப்போ என்ன இப்படி பேசுகிறாங்க, என்னென்னு நம்ம இந்த இதையே கண்டுபிடிச்சி ஆகணும் அப்படின்ட்டு முத்துவும் மீனாவும் பேசியிருக்காங்க. கிறிஸ்துவோட அப்பா நான் யாருன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறப்ப, யார் அப்படிங்கிறப்ப உங்கள் அண்ணன் மனோஜ் தான் அப்படின்னு. மனோஜா, ஐயோ அவனா அப்படின்ட்டு, ஏன் அப்படிங்கிறேன், அவது இந்த வேலைத்தனம் பண்ணுறதாவது அப்படின்னா, இல்லை ஜீவாவுக்கும் மனோஜுக்கும் பிறந்த குழந்தை தான் கிருஷ்ணன் நான் நினைக்கிறேன், ஏன்னா இதெல்லாம் இவர் செய்கிறதும் அவங்க செஞ்சது எல்லாம் பார்க்குறப்ப அந்த மாதிரி தான் தோணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 2 பேரும் அந்த பணத்தை கொடுத்தது எடுத்தது இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கிறப்ப பார்க்க போனால் உங்கள் அண்ணனோட குழந்தை தான் அப்படின்னு மீனா சொல்கிறான். நான் நம்பவே முடியல, சரி என்ன தான் பார்க்கலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க. இந்த இதில் வந்து பாவம் செஞ்சது ரோகிணி தான் அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறா. முத்து இருந்துட்டு இந்த பார்லரம்மா பாவம்மா உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. என்ன, ஆமாம் உங்கள் அண்ணன் இப்படி தான் ஒரு நம்பிக்கை துரோகம் செஞ்சுட்டு ஒரு குழந்தைக்கு அப்பாவாக இருந்துக்கிட்டு இருக்காங்க, அது தெரியாமல் ரோகிணி இருக்காங்கல்ல, அது பாவம் இல்லைம்மா அப்படின்னு கேட்குறப்ப, ஆமாம் அவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க யாருக்கு தெரியும் அப்படின்ட்டு விட்டுறாங்க. மீனாவும் முத்துவும் அதைவே யோசிச்சுக்கிட்டு வீட்டில் உட்காந்துருக்கப்ப அண்ணாமலையும் வராங்க. வந்துட்டு பேசிகிட்டு இருக்கிறப்ப ரவி, மனோஜ், ரோகிணி எல்லாருமே வந்து வர்றப்ப இதை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறாங்க. வித்யா வந்து என்ன எப்போ பார்த்தாலும் ஏன் அவனை பற்றியே பேசிகிட்டு இருக்கீங்க, என்ன ஏது அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, ஆமாம் எந்த இதில் இருந்தாலுமே மாஸ்க் போட்டுக்கிட்டு கண்ணாடி போட்டுக்கிட்டு எப்படி பேசுவாங்க, எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் இப்படி தான் இருப்பாங்களா அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாங்க. ஆமாப்பா எங்களுக்கு அதே டவுட்டு தான் அப்படின்னு முத்துன்னு சொல்கிறான். மனோஜ் இருந்துக்கிட்டு, ஆமாம் அந்த கண்ட்ரியில் என்ன ரூல்ஸ் இருக்குதோ அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி அவங்க இருக்காங்க, உங்களுக்கு இதில் என்ன இருக்குது அப்படின்ட்டு கேட்குறான் மனோஜ். அப்போனா மீனாவும் முத்து, அப்போனா இவர் அதுக்கு சப்போர்ட்டாகவே பேசுகிறாரு எடுக்கிறாரு, இதில் என்ன இருக்குதுன்னே தெரியல, ஆனால் இவர் தான் இதாகிட்ருக்குது அப்படின்ட்டு கண்டுபிடிக்கணும் நம்ம அப்படின்னு 2 பேர் தனியாக பேசிகிட்டு இருக்காங்க. அன்றைக்கி தத்தெடுக்கிறன்ட்டு பேசுனீங்க, இன்றைக்கி இதை பற்றி பேசுகிறீங்க, எதுக்கு அடுத்தவங்களோட விஷயத்தையே பேசுகிறீங்கன்னு சொல்லி விஜயா திட்டுறா. அப்படி திட்டிகிட்ருக்கிறப்ப சுருதி இருந்துட்டு, அந்த பெத்த குழந்தைய பார்க்குறப்ப கூடவா மாஸ்க் போட்டுட்டு அவங்க பேசுனாங்க அப்படிங்காட்டி, ஆமாம் அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க. எப்படி குழந்த மேலே பாசம் இல்லாமல் மாதிரி இப்படி இருக்காங்களே எடுக்கிறாங்களேன்னா
ரோகிணி அதவே யோசிச்சுக்கிட்டு சைலண்ட்டாக நிற்கிறப்ப அவங்க வந்து அந்த கண்ட்ரி ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க, உங்களுக்கு இதில் என்ன இருக்குது அப்படின்னு மனோஜ் சொல்கிறா. என்னன்னே புரியவே மாட்டேங்குது, இது என்ன எவ்வாறு அப்படின்ட்டு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப இப்போ ரோகிணியை கூப்பிட்டு, ரோகிணி கிறிஷு உன்னோட குழந்தையா இருந்தா நீ எப்படி அதை அந்த வெளி கண்ட்ரியில் இருக்கிறப்ப எப்படி ட்ரீட் பண்ணுவ அப்படின்னு ரோகிணி ஷாக்காகி நின்றுட்டுருக்கிறப்ப அந்த இதை அப்படியே மனோஜும் ஏன்டா உனக்கு கோவம் வருது அவங்கள சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறா. முத்து சொல்லிகிட்டு இருக்கிறப்ப மனோஜும் ரோகிணி சரி நீங்கள் உட்காந்துருக்கதவா எந்திரிச்சு போகலான்ட்டு போயிடுறாங்க. ஏன் அடுத்த வீட்டு நாயத்தை பேசுறது, நம்ம கிளம்பலாம் அப்படின்னு போயிடுறாங்க. உள்ளே போனானே மீனாவும் முத்தும் இதவே யோசிச்சுட்டு இருக்காங்க, என்னன்னே தெரியல. இப்போ பார்த்தாலும் இவருக்கு கோபம் வருது. அன்னைக்கு திடீர்னு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த கண் ஆப்ரேஷன் பண்ணுறது பார்த்து பேசிகிட்டு இருக்கிறப்ப கூட்டிகிட்டு வந்து பார்த்துக்கலான்னாங்க. இது வந்து உங்கள் அண்ணனோட குழந்த தான், நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன் அப்படின்னு மீனா சொல்கிறா. இல்லை அவன் இந்த வேலைத்தானே செய்யவே மாட்டான் அப்படின்னு முத்து சொல்கிறான். எனக்கு நீ சொல்கிறது ஓரளவுக்கு நம்பிக்கை இருக்குது, முக்கால்வாசி எனக்கு நம்பிக்கையே இல்லை. இவன் இந்த மாதிரி செஞ்சுருப்பான்னு தெரியல. ஆனால் இந்த விஷயத்த கண்டுபிடிக்கணும். ஆனால் நீ ரோகிணி கிட்ட மட்டும் இந்த இதை சொல்லிடாத, யாருக்கிட்டையும் சொல்லாமல் கண்ணுங்காது வச்ச மாதிரி நம்ம 2 பேர் மட்டுமே இதை கண்டுபிடிக்கணும், ஓகேவா அப்படின்னு ரோகிணியும் முத்துவும் மீனாவும் பேசிகிட்டு இருக்காங்க. நான் இந்த முறையாக இந்த வீடியோவெல்லாம் போடுறேன், கொஞ்சம் என் சேனலுக்கு ஆதரவு பண்ணுங்கள். நான் கொஞ்சம் திக்கி திணறி பேசியிருந்தாலும் அந்த இதுக்கு மன்னிச்சுக்கோங்க. என் சேனலுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுத்து பண்ணுங்கள்.